வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மரண தண்டனையை நடைமுறைப்படுத்தி எனும் குற்றங்களை குறைப்பதாக நீதி அமைச்சர் தெரிவிப்பு. புதிய அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் பக்கசார்பாக செயற்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கடுவெல நகரசபை தலைவர் கோரிக்கை. மேல்கொத்மலை நீர்த்தக்கத்தில் பாய்ந்து உயிரிழந்த இளைஞனின் இறுதிக்கிரியை அமைதியான முறையில் இன்று இடம்பெற்றது. தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதிநிதிகளை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வாலிற்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற்றது. அமெரிக்க தூதுவர் இல்லத்தில் இன்று காலை இந்த சந்திப்பு இடம்பெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன், வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த சந்திப்பு குறித்து நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் கருத்து வெளியிட்டார். விசேஷமாக மக்களுடைய குடியேற்றம், மக்கள் திரும்பி தங்களுடைய காணிகளுக்கு செல்ல வேண்டிய தேவை, அமிதமாக நடைபெறாமல் இருப்பதற்கான காரணங்கள், தாமதமில்லாமல் அந்த காரணங்கள் நீக்கப்பட்டு அந்த மக்கள் திரும்ப வேண்டிய அவசியம், வடகிழக்கில் மாகாண ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் நிர்வாகத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள், விசேஷமாக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்படக்கூடிய வகையில் சிவில் நிர்வாகம் ஏற்பட வேண்டிய தேவை, நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இளைஞர்களுடைய விடுதலை, ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டிய தேவை. அந்த அரசியல் தீர்வு என்ன விதமான தீர்வு அமைய வேண்டும், அவ்விதமான ஒரு அரசியல் தீர்வு ஏற்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள், தற்பொழுது ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில் உள்ள உறவுகள், அரசாங்கத்தினுடைய 100 நாள் வேலை திட்டம், விரைவில் நடைபெறப் போகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாட்டினுடைய ஆட்சியை பொறுத்தவரையில் உருவாகக்கூடிய நிலைமைகள். இதேவேளை தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடல்களை இன்று நடத்தினார். சிறுபான்மை மக்களின் எதிர்காலம் குறித்து இந்த சந்திப்பின் போது அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவிக்கின்றார். சட்ட மாற்றங்கள், தகவல் அறியும் சட்டமூலம் போன்ற சட்டமூலங்களுடைய தாக்கம் எதிர்காலத்திலே ஜனநாயக நடைமுறைகளை இன்னும் சிறப்பாக பேணுவதற்கான யுக்திகள் போன்ற பல விஷயங்களை எங்களோடு கலந்துரையாடினார். குறிப்பாக ஜெனீவா கூட்டத்தொடரில் மார்ச்சிலே என்ன நடக்கப் போகிறது என்பதை விடவும் இலங்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தை குறித்துத்தான் நாங்கள் கூடுதலான அவதானம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்ற அடிப்படையில் சர்வதேச சமூகம் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் உருவாகி இருக்கிற இந்த புதிய சூழலையும் புதிய ஒரு யுக மாற்றத்தையும் வரவேற்பதாகவும் அதிலே எல்லா கட்சிகளும் இணைந்து ஒரு கூட்டிணைந்த நடவடிக்கையாக இந்த விஷயம் செய்யப்படுவதையிட்டு தாங்கள் மிகவும் மகிழ்ச்சி வருவதாகவும் எங்களோடு கூறினார். அதே நேரம் சிறுபான்மை இனங்கள் திருப்திப்படக்கூடிய ஒரு யாப்பு திருத்தம் என்பது அவசியம் என்பதை தெரிவித்தார். முதல் செய்தி பிரதான விசாரணை. HNB புதிய உலகிற்கு வரவேற்கின்றோம். HNB உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி. கிழக்கு மாகாணத்தில் சர்வ கட்சி அரச நிர்வாகம் ஒன்றை அமைக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றது. இந்த நிலையில் கிழக்கு மாகாண சபையின் ஆட்சி தம்பசம் அமைய வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இன்று தெரிவித்தார். නැගෙනහිර පළාත් සභාවේ ආණ්ඩුව පිහිටුවීම පිළිබඳව ශ්‍රී ලංකා මුස්ලිම් කාංග්‍රසයේ මහ ඇමතිකමක් පත් කිරීම සඳහා එක්සත් கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முதலமைச்சர் ஒருவரை நியமிப்பது குறித்தும் அதற்கு ஆதரவளிப்பதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளர் சுசில் பிரேமஜயந்த குறிப்பிட்டுள்ளார். காரணம், ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருந்தமையினால் முதலமைச்சர் பதவியை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள். அத்தோடு ஐக்கிய தேசிய கட்சியின் ஒத்துழைப்பும் கிடைக்கும்
இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். இன்று காலை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடியுள்ளோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த ஆட்சியில் இணைந்து கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். இதனூடாக சர்வ கட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம். අපි බලාපොරොත්තු වෙනවා දෙමළ ජාතික සන්ධානයත් අපේ ආණ්ඩුවේ කොටස්කරුවෙක් හැටියට සහභාගී වේ අමාත්‍ය මණ්ඩලය කියන එක. ඉතින් ඒ තුලින් நாங்கள் தான் தேர்தலில் இரண்டாவதா வந்த கட்சி. ஆக 6000 வாக்குகள் தான் ஆளுங்கட்சியை பார்க்க குறைவா பெற்ற நாங்கள். எங்களுக்கு முஸ்லிம் காங்கிரசுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் 61,000 வாக்குகள். கிழக்கு மாநிலத்தில் உள்ள 3 மாவட்டங்களில் 2 மாவட்டங்களில் நாங்கள் முதலிடத்தில் வந்திருக்கின்றோம். அவர்கள் ஒரு இடத்தில் கூட முதலிடத்தில் வரவில்லை. அதனால் ஆட்சி அமைப்பதற்கு அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அவர்களுடைய ஆட்சி இல்லாமல் போய்விட்டது. அவர்களுடைய ஒப்பந்தம் பிரயோசனமற்றதாக போய்விட்டது. என்றால் தற்போது அவர்களுக்கிடையில் தங்களுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரும்பான்மை அவர்களிடம் இல்லை. முதலமைச்சர் பதவியை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தரும்படியாகவும் அமைச்சர் பதவியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் நாங்கள் கூறினோம். அதில் தாராளமாக செயல்படுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம். ஐக்கிய தேசிய கட்சியும் நாங்கள் சேர்த்து ஆட்சி அமைத்திருக்கலாம். இந்த சூழலில் தான் நாங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். இதை நாங்கள் இன ரீதியாக பார்க்க, ஜனநாயக ரீதியாக மக்கள் தேர்தலில் அளித்த ஜனநாயக தீர்வின் அடிப்படையில் இந்த கர்மம் கையாளப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக எதிர்க்கட்சி வேட்பாளரை நாங்கள் ஆதரித்தோம். நாங்கள் பழைய அரசாங்கத்தை தொடர்ந்து எதிர்த்து வந்தவர்கள். இவர்களை போல் அரசாங்கத்துடன் ஒட்டிக்கொண்டிருந்து விட்டு சமீபத்தில் வெளியேறினவர்கள் அல்ல. பழைய அரசாங்கத்தை மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சியையும் பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் மத்தியில் நாமும் நமது மக்களும் தொடர்ந்து எதிர்த்து வந்திருக்கின்றோம். நியாயத்தை நீதியை கேட்டிருக்கின்றோம். இருந்துவிட்டு சமீபத்தில் அந்த அரசாங்கத்திலிருந்து வெளியேறுகிறார் நாங்கள். அதுபடியால் இதை எல்லோரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எங்களை பொறுத்தவரையில் நமது மக்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். அவர் அமைதியை பின்பற்றுவார்கள். முஸ்லிம் மக்களுடைய உரிமைகளை நாங்கள் மதிக்கின்றவர்கள். நாங்கள் மதிப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம். அதனால் அவர்கள் உண்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கொழும்பு பங்குச்சந்தையில் பங்குகளின் விலை அதிக அளவில் குறைவடைந்துள்ளது. இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு இராப வழி தொடர்பில் ஏற்பட்டுள்ள நம்பிக்கையற்ற தன்மை இதில் செல்வாக்கு செலுத்தியுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பங்கு மோசடிகள் இதற்கு காரணம் என நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கின்றார். கொழும்பு பங்கு சந்தையில் நேற்றைய தினம் மாத்திரம் அனைத்து பங்கு விலை சூட்டெண் 179.99 அதாவது 2.51 வீதத்தினால் குறைவடைந்துள்ளது. இதற்கு 5 மாதங்களுக்கு முன்னர் இதே நிலைமை ஏற்பட்டிருந்தது. கடந்த வியாழக்கிழமை முன்வைக்கப்பட்ட புதிய அரசாங்கத்தின் இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் போது 2013-2014 ஆண்டுகளுக்கான வரி வருடத்தில் 2,000 மில்லியன் ரூபாவிற்கு அதிக லாபத்தை சம்பாதித்த ஏதேனும் ஒரு நிறுவனம் அல்லது தனிநபர் லாபத்தில் 25 வீதத்தை வரியாக செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக பிரபல நிறுவனங்களின் பங்கு கொடுக்கல் வாங்கல் குறைவடைந்துள்ளதாக பங்குச்சந்தை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். முன்வைக்கப்பட்டுள்ள இடைக்கால வரவு செலவு திட்டம் உண்மையில் மக்கள் சார்ந்த ஒரு வரவு செலவு திட்டமாகும். அத்துடன் கட்சிகள் ஒன்றிணைந்து தமது விஞ்ஞாபனத்தில் அடிப்படையில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாகும். சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாகும். குறிப்பாக கடந்த வரவு செலவு திட்டங்களை போன்று அல்லாது இவர்கள் பாரிய நிறுவனங்களிலிருந்து வரி அறவிடுகின்றனர். அதன் அடிப்படையிலேயே 2 பில்லியன் ரூபாய் சிறப்பு வரி அறவிடப்படுகின்றது. குறிப்பாக அந்த நிறுவனங்கள் பங்குச் சந்தையில் அதிக அளவில் பங்கு வகிக்கின்றன. எனவே இலாபம் இழக்கப்படலாம் என்ற சந்தேகத்தில் அவர்கள் தற்பொழுது இருப்பதனால் அது பங்குச் சந்தையின் செயற்பாடுகளில் அதிக அளவில் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. அதன் காரணமாகவே பங்குச்சூட்டெண் 5 வீதத்தால் குறைவடைந்துள்ளது. எனினும் சந்தையில் பரந்த தன்மை இன்னும் பிரதிபலிக்கப்படவில்லை. நம்பிக்கையின்மை காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன். அந்த வரிக்குள் யார் சிக்கப் போகின்றார்கள் என்பதும் சந்தேகத்துக்குரியது. அத்துடன் கடந்த அரசாங்கத்துடன் நெருங்கி செயற்பட்ட வர்த்தகர்களின் நிறுவனங்களும் பங்குச்சந்தையில் உள்ளன. எனினும் எதிர்காலத்தில் பணவீக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக அதிக எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் முதலீட்டாளர்கள் மீண்டும் பங்குச்சந்தைக்கு வருவார்கள் என்பது எனது நிலைப்பாடாகும். ராஜபக்ச நிர்வாகத்தின் பொழுது அதிகரிக்கப்பட்டு காணப்பட்டமையினாலேயே தற்பொழுது பங்குச்சந்தையில் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் திருடர்கள் செயற்பட்டனர்.
தற்பொழுதுதான் உண்மையான நிலைமைக்கு இட்டுச் செல்லப்படுகின்றது. பங்குகளுக்கு உண்மையான விலையை பெற்றுக்கொள்ளும் நிலைமையை ஏற்பட்டுள்ளது. அன்று இடம்பெற்ற பங்கு மோசடிகளுக்கு பதிலாக சட்டப்பூர்வமாக செயற்பட நாம் எதிர்பார்க்கின்றோம். இது மேலும் குறைவடையும். ஊழல்கள் காரணமாக உயர்வடைந்து காணப்பட்ட நிலையில் தற்பொழுது அதனை வீழ்த்த முயற்சி செய்வதனால் அது எமது அரசாங்கத்தில் தாக்கம் செலுத்தாது. அவ்வாறு செயற்பட்டவர்கள் தொடர்பில் சட்டப்படி செயற்படுவோம். எனவே இந்த விடயங்களில் ஏமாற வேண்டாம் என்று முதலீட்டாளர்களிடம் நாம் கூறுகின்றோம். பங்குகளுக்கு உண்மையான விலையை வழங்கி பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக நாம் செயற்படுகின்றோம். போலீசார் பின்தொடர்ந்த பின்னர் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் பாய்ந்து உயிரிழந்த இளைஞனின் இறுதிக்கிரியைகள் இன்று மாலை இடம்பெற்றன. தலவாக்கலையில் உள்ள அன்னாரது வீட்டில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பூத உடலுக்கு பெரும் எண்ணிக்கையிலானோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கடும் மழையுடன் கூடிய வானிலை நிலவிய நிலையிலும் மக்கள் இன்று இறுதி அஞ்சலி செலுத்த வருகை தந்திருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கண்ணீர் மல்க குறித்த இளைஞனின் இறுதிக்கிரியைகள் இன்று மாலை இடம்பெற்றன. இதேவேளை இறுதிக்கிரியை நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அமைதியை கடைபிடிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமைக்கு அமைய பிரதேச மக்கள் அமைதியான முறையில் இறுதிக்கிரியைகளை நடத்தியிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பல திறமைகளை படைத்த ஒருவர் ஆவார். காட்பந்தாட்டம், வெண்பந்தாட்டம், தலவாக்கலை நகரில் கடந்த 31ஆம் தேதி போலீசாரினால் இளைஞன் ஒருவன் பின்தொடரப்பட்டதை அடுத்து குறித்த இளைஞன் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் பாய்ந்து காணாமல் போன நிலையில் நேற்று முன்தினம் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இதனை அடுத்து தலவாக்கலை நகரில் கடந்த 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதிகளில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றதுடன் அங்கு அமைதியின்மையும் ஏற்பட்டது. நீரில் மூழ்கியமையே இந்த உயிரிழப்புக்கான காரணம் என பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். மன்னார் பொது வைத்தியசாலையில் நோயாளர்கள் தொடர்பில் அசமந்த போக்கு காணப்படுவதாக தெரிவித்து மன்னார் பொது விளையாட்டரங்கில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் நொச்சிக்குளம் மற்றும் அதனை அண்டிய கிராம மக்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் வைத்தியசாலையில் நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்வதில் காட்டிய அசமந்த போக்கினால் அண்மையில் 2 இளைஞர்கள் உயிரிழந்ததாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வைத்தியசாலையினரின் கவனஈனங்கள் காரணமாக பலர் அநியாயமாக மரணமடைந்திருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிடுகின்றனர். கடந்த 29ஆம் தேதி மரணமடைந்த இளைஞன் தொடர்பில் மரண விசாரணை நடத்த வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாதாரணமாகவே இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறதால பாரதூரமான உயிரிழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எங்களுடைய மச்சான் அனுக்ஷன் இறந்திருக்கிறார். அத்தோடு எங்களுக்கு தெரிந்த 2 இளைஞர்கள் இறந்திருக்கிறார்கள் இந்த அசமந்த போக்கினால். அத்தோடு தொடர்ந்தும் நாங்கள் இந்த நிகழ்வினை ஆயத்தப்படுத்துறதுக்கு சென்ற பொழுது நிறைய ஆதரவுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் கேட்காமலே சிலர் இது செய்யத்தான் வேணும், இது இப்படியா நடக்கத்தான் வேணும், இப்படித்தான் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறது எல்லாம் ஒரு குறிகாட்டியாக எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் எங்கோ ஒரு பிழை இருக்கிறது. எமது மன்னார் மாவட்டத்தில் 3 இளைஞர்கள் இவ்வுயிர்களால் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் வைத்தியர்கள் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறுகின்றோம். இந்த விடயங்கள் அடங்கிய மகஜர் ஒன்று மன்னார் பொது வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர் ரூபன் லெம்பட்டிடம் கையளிக்கப்பட்டதுடன் வடமாகாண முதலமைச்சர், மாகாண சுகாதார அமைச்சர், மத்திய அரசின் சுகாதார அமைச்சர் ஆகியோருக்கும் அதன் பிரதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த நோயாளி இறப்புக்கு வைத்தியசாலையின் அசமந்த போக்கோ கவனியமோ காரணமாக இருந்தால் இந்த மாவட்ட சம்பந்தமான தொடர்பான பூர்வாங்க விசாரணைகள் நாங்கள் கட்டாயம் மேற்கொள்வோம். அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இவ்வாறான நிகழ்வுகள் ஏதாவது வைத்தியசாலையில் ஏற்படும் தவறுகளுக்கு உரிய பரிகாரமாக இவ்வாறான ஆர்ப்பாட்ட நிகழ்வுகள் பரிகாரமாகாது. இது சம்பந்தமாக பிரஜை குழு எங்களிடம் முறையான விதத்தில் எந்த விதமான முறைப்பாடுகளையோ விண்ணப்பங்களையோ சேர்க்கவில்லை.